ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வர நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. இப்போது எண்ணெய் நல்லா காமிச்சிட்டு அதை கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளி, மிளகாய் மூணையுமே போட்டுக்கலாம். இந்த மூணும் வதங்கிறதுக்கு வர கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். கூட நல்லா வதக்கும். வெங்காயம், தக்காளி, மிளகாய் நல்லா வறுப்படும். நல்லா வெந்துட்டு கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு நான் வர மாட்டேன். கொஞ்சம் வதங்கினே நான் அவல் போட்டுருவேன். அது கூட சேர்ந்து கடலை வச்சுருந்தேன் வறுத்து. இந்த கடலையும் போட்டாச்சு. அதையும் அது கூட சேர்ந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் யாருக்கிட்டே கொத்தமல்லி எல்லாம் இருந்தால் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இல்லை, இருந்தால் நான் போடல. அதுக்கப்புறம் அவ்வளோ வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நனைய வச்சு பிறகு ஒரு சல்லி மாதிரி இருந்தால் அதில் வச்சு எண்ணெய் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு போகிறது வர வச்சுருந்தேன். இப்போ நல்லாவே வெட் ஆகிட்டு. அவள் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் அவள் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குது. இந்த அவள் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறது கூட. அதுக்கப்புறம் கேஸ்க்கு இதை கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். ஸ்லோவில் வச்சுட்டு தான் கிண்டணும். ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு கிண்ட விடாது. கிண்டம் போச்சில் ஒவ்வொரு அவளும் உடையாமல் இருக்கணும். அப்படி ரொம்ப இதை எடுத்து கிண்டணும்னா அவள் உடஞ்சிரும். இது சோறு நம்மளுக்கு இப்படி ஆயிடும். சோறு குழஞ்சி அப்படி இருக்கும். அதே மாதிரி ஆகிடும். அதனால் ஒன்று ஒன்றா தான் கிண்டணும். ஃபுல்லாக சேர்த்து கிண்டினா களி மாதிரி ஆகிடும். அதனால் ஒன்று ஒன்றா சைடாக கிண்டணும். கிண்டி முடிச்சிட்டோம். அப்படி அந்த ஸ்டேஜ் வந்துட்டு அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா கேஸை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக சைடில் பால் வர வச்சுருக்கேன் காஃபி போடுறதுக்கு. ஃபைனலாக அவள் கிண்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாலும் பொங்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம காஃபி போட்டுற வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட்டு சாமுக்கு கொடுத்துக்கலாம். ஏன்னா அவனுக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை. ரொம்ப இருமல். நேரத்தில் இருந்தேன். அது சாயந்தரத்தில் இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல. அதனால தான் வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் 2 நாளாக வீடியோ வரவே இல்லை. நம்ம டெய்லி வரும். அவனுக்கு எவ்வளோ சாப்பிடுவானோ அவனுக்கு அவ்வளோ எடுத்துருக்கேன். அவ்வளோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் அச்சு முறுக்கு பண்ணதுக்காக அரிசி ஊற போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள், அச்சு முறுக்கு பண்ணதுக்கு பதம் எப்படின்னா, எப்படி ஊறிட்டா இல்லையான்னு அரிசின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம இப்படி உடச்சா உடப்படணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி 2 மாவு மாதிரி கையால் ஆயிடணும். ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணால் ஆகக்கூடாது. உடச்ச ஒன்று ஆயிடும். அதான் 1 கிலோ ஊற போட்டு வச்சுருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 4 மணி நேரமும் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ சீனி இருக்குது. நான் 1 கிலோக்கு 1/2 கிலோ சீனி போடுவேன். உங்களுக்கு அப்படி குறையா ஏதாவது சீனி, சில பேருக்கு சுகர் இருக்கும் வீட்டில் அப்படின்னா ஹாஃப் போடுறதுக்கு பதிலாக உங்களுக்கு எவ்வளோ கிலோ 400 350 எவ்வளோ உங்களுக்கு போடலாமா, எவ்வளோ கிராம் அப்படி நீங்கள் இனிப்பு யாருக்கு எவ்வளோ பிடிக்குமோ அப்படி கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு அரைச்சாச்சு. எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. அது கூட அச்சு முறுக்காக காய்ச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு அச்சை இப்படி உள்ளே இறக்கணும். இறக்கி அது கூட சேர்ந்து இது சூடாவது வர வெயிட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் முடிஞ்சிட்டு அதான் கழுவி வச்சுருக்கேன். நம்ம ஊற்ற வேண்டியதான். அதுலேயும் கொஞ்சம் ஊற்றிட்டு மிச்சம் இருக்கிறத கேனில் ஊற்றிட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது அரைச்சி வச்சுருந்த மாவு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் மாவு. அதில் கொஞ்சோண்டு எள்ளு போட்டிருக்கேன். கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் வெள்ளை எள்ளு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட போடலாம். எங்கள் வீட்டில் 2மே இருக்குது. ஆனால் எனக்கு கருப்பு எள்ளு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நான் கருப்பு எள்ளை போட்டிருக்கேன். வெள்ளை எள்ளு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கணும். அதையும் காமிச்சிருக்கேன். நல்லா சூடாகிட்டு முறுக்கு அச்சு இருக்குல்ல, அதையுமே நல்லா சூடாகிட்டு
இப்போ பார்க்கலாம் அதை எப்படி சுட்டு எடுக்கலான்னு சொல்லி. அதனால் மீடியம் ஹீட்டில் வைக்கணும், ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் முதல்ல வச்சுக்கணும். சூடானோன்னு அச்சு, அதுக்கப்புறம் இப்படி முக்கணும் அச்சியில். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் எப்படி முக்குறேன்னு. 3/4 தான் முக்கணும், ஃபுல்லாக முக்கக்கூடாது. அது மேட்ச் ஆகிடும், பேக் ஆகிரும். பிறகு இப்படி இப்படி எடுத்து இப்படி எண்ணெயில் விடணும். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ணதீங்க அப்படின்னா எண்ணெயில் கை ஏதாவது எரிஞ்சு அப்படி ஏதாவது ஆயிரும், எண்ணெய் கூட தெரித்து கை எஃபெக்ட் ஆகிடலாம். அதனால் பார்த்து பண்ணுங்கள். பண்ணும்போதுல ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையுமே இல்லை. சீக்கிரமே உள்ளணும் இப்படி இல்லை, பண்ண தான் வரும். பைய பண்ணலாம். நான் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா இப்படி ப்ரௌன், சில பேருக்கு ப்ரௌனாக பிடிக்கும், சில பேருக்கு வெள்ளை கலரில் இருக்கிறது பிடிக்கும். எனக்கு ப்ரௌன் தான் பிடிக்கும். நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே பிளாக்காக இருந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யாருக்காக பண்ணுறீங்களோ நல்லா கேட்டுக்கிடுங்க. நான் ஒயிட்டாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப வேகாமல் கூட எடுத்துடக்கூடாது, அது நல்லா இருக்காது. அது ஒரு மாதிரி செக்குன்னு இருக்கும் சாப்பிடும் போதில். அதையும் பார்த்து எடுத்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணும்போது எண்ணெயில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஹார்ட் அப்படின்னு கிடையாது. பாருங்கள் எண்ணெயில் பபுள்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் போட போகிற எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, அதனால தான் எடுத்துருக்கேன். பாருங்கள் முறுக்கு இப்படி தான் இருக்குது ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் உடச்சி கூட காமிக்கங்க. பாருங்கள் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் கன்ஃபார்மாக எனக்கு சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.